بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம்முயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக ஒவ்வொரு வாரமும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டலில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் படிப்பினைகள் தொடர்பாக நிறைய விஷயங்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய ஜாதுல் மஆத் என்கிற அந்த நூலிலே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களை நாம் அந்த நூலை அடிப்படையாக வைத்து அதில் வருகிற விஷயங்களை வைத்து சில ஆதாரபூர்வமான செய்திகளை நாம் தேடி அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தல் என்கிற விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் எப்படி இருந்தது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்கிற ஒரு சில விஷயங்களை நாம் ஹதீஸ்கள் ஊடாக நபி அவர்களுடைய வழிகாட்டல் ஊடாக தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம் என்று நாம் புரிந்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு நன்மையையும் அவர்கள் காட்டித்தராமல் விட்டதும் கிடையாது. எந்த ஒரு தீமையான காரியத்தையும் தடுத்து விடாமல் அவர்கள் போய்விட்டதும் கிடையாது. எல்லா நன்மைகளையும், அது சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி, எல்லா நன்மையான காரியங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் எப்படி வணக்க வழிபாடுகளோடு சேர்த்த நன்மையான காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ, அதே போன்றுதான் சமூக விவகாரங்களிலும் அடுத்த சகோதரர்களோடு நாங்கள் நடந்து கொள்கிற விஷயங்களிலும் எங்களுக்கு தெளிவான வழிகாட்டல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளை பற்றி அறிமுகம் செய்கிற பொழுது இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக இறை விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் சகோதரத்துவ வாஞ்சையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையில் சகோதரர்களாக பழகக்கூடிய, ஒருவரை ஒருவர் நேசித்து வாழக்கூடிய இந்த ஈமானிய சமுதாயம் அவர்களுக்குள் நடக்கிற எல்லா நிகழ்வுகளிலும் எல்லா விவகாரங்களிலும் ஒன்றித்து செயற்பட வேண்டும், ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை எங்களுக்கு இஸ்லாம் மிக தெளிவாக வலியுறுத்துகிறது.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானிய சமுதாயத்தை ஒரு செய்தியிலே அவர்கள் ஒரு கட்டடத்திற்கு ஒப்பானவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து கற்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டடத்தை எப்படி பலமாக வைக்கிறதோ அதே போன்று ஈமானிய சமுதாயத்தில் உள்ளவர்கள் ஒற்றுமையாக இருக்கிற பொழுதுதான் இந்த சமுதாயத்தை பலமாக கட்டி காக்க முடியும். இன்னும் ஒரு செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல் ஜஸதில் வாஹித், ஒரு உடம்பை போன்றவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈமானிய சமுதாயத்தை ஒப்பிடுகிறார்கள். எனவேதான் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எங்களுடைய உலக விவகாரங்களிலும் மார்க்க விவகாரங்களிலும் நாம் ஒன்றோடொன்று பிணைந்தவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த நோயாளிகளை தரிசித்தல் என்று சொல்கிற அல்லது நோயாளிகளை சுகம் விசாரித்தல் என்று சொல்கிற ஒரு வணக்க வழிபாடு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை பற்றி இந்த ஜாதுல் மஆதினுடைய இமாம் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஊது மன் மரித மின் அஸ்ஹாபிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களில் இருந்து யாராவது நோய்வாய்ப்பட்டால் அவர்களை சுகம் விசாரிக்க கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை ஆரம்பமாக கொண்டு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு, சஹாபாக்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சனைகள் என்ன நிலைமைகள் தோன்றினாலும் அதை அவர்கள் உடனடியாக அறிந்து கொள்வார்கள், அதை பற்றி விசாரிப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு சஹாபியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருங்கி பழகுகிற விதத்தை பொறுத்து அவர் நினைப்பாராம், நபி அவர்கள் என்னோடு தான் மிக அன்பாக இருக்கிறார்கள், என்னோடு தான் மிக நேசமாக இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு சஹாபியும் எண்ணுகிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவரோடும் மிக நெருக்கமாக பழகக்கூடியவர்களாக அவர்களுடைய விவகாரங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நோய்வாய்ப்படுகிற பொழுது அவர்களுடைய தோழர்களை நோய் விசாரிக்க சென்ற பல செய்திகள் எங்களுக்கு ஹதீஸ்களிலே கிடைக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரித்தல் சம்பந்தமான இந்த விஷயத்தை சொல்லுகிற பொழுது, இந்த நோய் விசாரிக்க செல்லுதல் என்கிற விவகாரம் அது கடமையானதா, வாஜிபான ஒரு விஷயமா, அல்லது சுன்னத்தான ஒரு விஷயமா, அல்லது ஃபர்து கிஃபாயா என்று சொல்லக்கூடிய சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிற பொழுது யாராவது ஒரு குறிப்பிட்ட சாரார் செய்தால் எல்லோருடைய கடமையும் நீங்கிவிடும் என்று சொல்லுகிற அளவுக்கான ஒரு விஷயமா என்பதில் என்கிற விவகாரத்தில் அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. 3 விதமான கூற்றுக்கள் இருக்கின்றன. முதலாவது இந்த நோயாளியை நலம் விசாரித்தல் என்கிற விஷயம் சுன்னத் என்று சொல்லக்கூடிய சாரார், இதில் தான் பெரும்பாலான அறிஞர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு சுன்னா முஅக்கதா என்கிற வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்கிற அடிப்படையில் இதை நாம் செய்ய வேண்டும், செய்தால் நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் என்கிற அடிப்படையில் பெரும்பாலான அறிஞர்கள் இருக்கிறார்கள். இதிலே மதுஹப் சார்ந்திருக்கிற 4 மதுஹபுடைய அறிஞர்களும், ஹனஃபியாக்கள், ஷாஃபிஈயாக்கள், ஹம்பலி, மாலிக் மதுஹப், இந்த 4 மதுஹபை சேர்ந்த அறிஞர்களும் இந்த கருத்திலே உடன்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று நிறைய அறிஞர்கள் இந்த கருத்துக்கு ஆதரவாக கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் கொண்டு வருகிற செய்தியை நாங்கள் பார்த்தோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியிலே 1240வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, யுசல்லிமு அலைஹி இதா லகியஹு, அவரை சந்திக்கின்ற நேரத்தில் அவருக்கு சலாம் சொல்வது. ஒருவரை நாம் சந்திக்கிற பொழுது அவருக்கு சலாம் சொல்லுதல் என்கிற விஷயம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளில் ஒன்று. இன்று அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த சலாம் என்கிற விஷயமும் கூட ஆக்கள் பார்த்து, தரம் பார்த்து, தெரிந்தவர்கள் பார்த்து, தெரியாதவர் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக மாறி போயிருக்கிறது. இந்த சலாம் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு இபாதத், இது ஒரு வணக்கம். இன்னும் ஒரு சகோதரனுக்காக நாம் செய்கிற ஒரு பிரார்த்தனை. அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் உங்களின் மீது அல்லாஹ்வுடைய அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று உளமாகற செய்கிற ஒரு பிரார்த்தனை. ஒரு சகோதரனுக்காக நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால்
அந்த சகோதரனை பற்றிய நல்லெண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அவனை பற்றிய ஒரு தவறான எண்ணத்தை வைத்துக்கொண்டு, கோபத்தை வைத்துக்கொண்டு, குரோதத்தை வைத்துக்கொண்டு, பொறாமையை வைத்துக்கொண்டு நாம் ஒருவனுக்கு சலாம் சொல்வோமாக இருந்தால் அந்த சலாம் உண்மையிலேயே ஒரு யதார்த்தமான உணர்வு பூர்வமான ஒரு பிரார்த்தனையாக இருக்க மாட்டார். உண்மையில் நான் ஒருவருக்காக துஆ செய்வது என்றால் நான் நேசிக்கிற விரும்பக்கூடிய ஒருத்தருக்குத்தான் நான் உளமுருகி பிரார்த்தனை செய்வேன். அதுதான் என்னுடைய இயல்பு, ஒரு மனிதனுடைய இயல்பு அதுதான். ஆனால் இன்று முன்னால் போகிற பொழுது சலாம் சொல்லுவார்கள், சலாம் சொல்லி அங்கால பதில் சொல்லிட்டு தாண்டி போனா இங்கால அந்த சகோதரனை பற்றி பின்னால் புறம் பேசுகிற, இவர் எப்படியான ஆள் தெரியுமா, இவர் எப்படி இருந்தவர் தெரியுமா என்று சொல்லி அவரை பற்றி பேசுகிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் சலாம் என்பது முதலாவது விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு சகோதரனுக்காக நாம் செய்கிற ஒரு பிரார்த்தனை. எனவே அந்த பிரார்த்தனை உள்ளத்தில் இருந்து வெளிப்பட வேண்டும். இரண்டாவது விஷயம், அந்த பிரார்த்தனை என்பது நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே இருக்கிற பொழுது ஒரு சஹாபி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிறார்கள். நபி அவர்கள் 10 என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒருவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்கிற பொழுது 20 என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சஹாபி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று பூரணமாக சொல்லுகிற பொழுது 30 என்று சொல்கிறார்கள். எனவே ஒருவர் சலாம் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிற சலாத்தை வைத்து அவருக்கு நன்மைகள் பதியப்படுகின்றன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே சலாம் சொல்லுதல் என்கிற விஷயம் ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதே போன்று இன்னும் ஒரு செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்து சலாம், சலாத்துக்கு பதில் சொல்லுதல் என்கிற விஷயத்தை சொல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லுகிற பொழுது வஇதா ஹுய்யிதும் பிதஹிய்யத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா, உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சலாம் சொன்னால், ஒரு வாழ்த்து, ஒரு முகமன் சொன்னால் நீங்கள் அதை போன்ற ஒன்றை கொண்டு அல்லது அதைவிட சிறந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் அவருக்கு பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இன்று நிறைய பேர் நாம் சலாம் சொல்லுவோம், சிரித்துக்கொண்டு சலாம் சொல்லுவோம், ஆனால் அதை கண்டும் காணா, சில நேரம் அவர்களுக்கு கேட்காமல் இருக்கலாம். அப்படியானவர்களை சொல்லவில்லை, கேட்டும் கேட்காதவர்களாக அதற்கு பதில் சொல்லாத நிலையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், ஒருவர் சலாம் சொல்லி தனிமையில் இருக்கிற பொழுது ஒருவருக்கு இன்னொருவர் சலாம் சொல்லால் அந்த சலாமுக்கு பதில் சொல்வது ஃபர்து ஐன், கட்டாயமாக அவர் சொல்ல ஆக வேண்டும், கடமை அவரின் மீது. அதே நேரம் ஒரு சபையிலே இருக்கிற பொழுது ஒருவர் வந்து சலாம் சொன்னால் அந்த சபையிலே இருக்கிற ஒரு சிலர் பதில் சொன்னாலும் போதுமானது, அது ஃபர்லு கிஃபாயா என்கிற சட்டத்திற்குள் வரும். எனவேதான் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சலாத்துக்கு பதில் சொல்லுதல் என்பது ஃபர்லு, கடமையான ஒரு விஷயம் என்பதில் எல்லா அறிஞர்களும் ஒன்றுபடுகிறார்கள். ஆனால் நிறைய பேர் சலாத்துக்கு பதில் சொல்லுதல் என்கிற விவகாரம் இன்று மிக குறைவாக மாறி போயிருக்கிறது. அதே நேரம் சிலர்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிற பொழுது அல்லது டைப் பண்ணி அனுப்புகிற பொழுது அந்த சலாத்திற்கு நாம் பதில் சொல்ல வேண்டுமா என்கிற ஒரு பிரச்சனை, ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையில் அந்த சலாத்திற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். சலாம் என்பது அது ஒரு இபாதத் என்று நான் சொன்னேன். ஒன்று அவர்கள் வார்த்தைகளால் அவர்கள் சொன்னாலும் சரி அல்லது எழுத்து மூலமாக எங்களுக்கு அனுப்பினாலும் சரி, அந்த சலாத்திற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது எங்களின் மீது கடமையாக இருக்கிறது. ஆனால் இன்று சில மெசேஜ்கள் வரும், சலாத்தை அப்படியே முழுமையாக சுருக்கி AAWW என்று போட்டு அனுப்பியிருப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்பதை சுருக்கி இப்படி போட்டு அனுப்புகிறார்கள். உண்மையில் அன்புக்குரியவர்களே, இப்படி சலாம் சொல்பவர்களுக்கு பதில் சொல்வதா என்பதில் நிச்சயமாக சில முரண்பாடான கருத்துக்கள். உண்மையில் இதில் முதலாவது விஷயம், நான் என்னை பொறுத்தவரை இப்படி சலாம் சொல்பவர்களுக்கு நான் பதில் சொல்வது கிடையாது. சலாம் என்பது ஒரு வணக்கம், நபி அவர்களுடைய சுன்னா. அதை முழுமையாக அல்லது ஒரு பகுதி அளவு நபி அவர்கள் காட்டி தந்த அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நாம் இருக்கக்கூடாது. அதை அப்படி சுருக்கமாக சொல்லுதல் என்பது ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் வணக்க வழிபாடுகளை இப்படியே நாம் சுருக்கி கொண்டு போனால் எல்லா விஷயங்களிலும் நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் எங்களுக்கு ஏற்படும். சில நேரம் வலைக்கும் முஸ்ஸலாம் பதில் போட்டிருப்பார்கள், www என்று போட்டிருப்பார்கள், வலைக்கும் முஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அங்கால .com போட்டா சரி. இப்படி ஒரு நிலைமையில என்ன செஞ்சிருப்பார்கள், பதில் போட்டிருப்பார்கள். இந்த பதில்கள் எல்லாம் நாம் ஒரு இபாதத்தை செய்ய போகிறோம், ஒரு வணக்கத்தை செய்ய போகிறோம், அதுக்குரிய பெருமானத்தை நாம் கொடுத்தல் என்பது மிக முக்கியமான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் தும்மினால் அவருக்கு பதில் சொல்வது.
தும்மி ஒருவர் அல்ஹம்துலில்லா என்று சொன்னால் அவருக்கு யர்ஹமுக்கல்லா என்று பதில் சொல்வது, இது சம்பந்தமான விஷயம் ஏற்கனவே சில பாடங்களில் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கும். மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வயஊதுஹு இதா மரில், அவர் நோயுற்றால் அவருடைய சுகத்தை விசாரிக்க செல்வது. இது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் முஸ்லிம்கள் நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை நபி அவர்களுடைய இந்த செய்தி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. அதே போல இன்னும் ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக வஇயாதத்துல் மரீல், ஒரு முஃமின் இன்னொரு முஸ்லிமுக்கு, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே உள்ளதுதான் அவர்களுடைய நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்திகள் எல்லாம் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான செய்திகள். புகாரியிலே 1240வது செய்தியாகவும், முஸ்லிமிலே 2162வது செய்தியாகவும் இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல அடுத்த விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயஷ்ஹது ஜனாஸத்தஹு இதா மாத்த, ஒருவர் மரணித்தால் அவருடைய ஜனாசாவிலே கலந்து கொள்ளுதல், இது நான்காவது விஷயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று எங்களுடைய ஊர்களிலே அல்லது சில பிரதேசங்களிலே பார்க்கிறோம், ஜனாசாக்களில் கலந்து கொள்ளுதல் என்பதை ஒரு வணக்கமாக பார்த்தல் என்கிற விஷயம் அருகி போயிருக்கிறது. தெரிந்தவர்கள், ஊரிலே பணக்காரர்கள், ஃபேமஸானவர்கள், நல்ல ஏதோ ஒரு வகையிலே சமூக அந்தஸ்துள்ளவர்கள் மரணித்தால் பள்ளிவாசல் நிரம்பி போயிருக்கும். ஜனாசாவுக்கு நிறைய பேர் கலந்து கொள்வார்கள். அதே நேரம் அந்த ஊரிலே ஒரு அறிமுகம் இல்லாதவர், ஒரு ஏழை, குடும்பத்திலே வசதி குறைந்தவர் ஒருவர் மரணித்தால் அவருடைய ஜனாசாவுக்கு ஒரு 10, 20, 30 பேர் தான் போய் கலந்து கொள்கிற நிலை இன்று முஸ்லிம் சமுதாயத்தின் சூழலிலே உருவாகி இருக்கிறது. பிரபல்யமானவர்கள், அரசியல்வாதிகள் அல்லது ஏதாவது ஒரு துறையிலே சாதித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், குடும்பத்திலே செல்வந்தமாக இருந்தவர்கள் மரணித்தால் அவர்களுடைய ஜனாசாவுக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதே நேரம் ஏழைகளுடைய ஜனாசாக்கள் என்று வந்தால் அந்த ஜனாசாவில் குடும்பத்திலே உள்ளவர்கள் கூட கலந்து கொள்ளுதல் என்பது மிக அரிதாக மாறி போயிருக்கிறது. ஜனாசாவில் கலந்து கொள்வதற்கான சிறப்புகள், அதிலே உள்ள நன்மைகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் சொன்ன விஷயம் அல்ல. குடும்பத்திலே ஒருவர் மரணித்தால் அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டால், ஒருவருக்கு தொழுகையில் கலந்து கொண்டால் ஒரு கீராத் நன்மையும், அவர் ஜனாசா அடக்கம் செய்கிற வரைக்கும் போனால் 2 கீராத் அளவுக்குள்ள நன்மையும், கீராத் என்பது ஒரு உஹது மலை அளவுக்கான நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது வெறுமனே அது குடும்ப உறவுகளுடைய ஜனாசாக்களுக்கு அல்ல. இந்த செய்தியிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை அது. எனவே யார் முஸ்லிமுடைய ஜனாசாவை கேள்விப்பட்டாலும் அந்த ஜனாசாவிலே போய் கலந்து கொள்வதும், அதனே தொழுகையிலே கலந்து கொள்வதும், அடக்கம் செய்கிற வரைக்கும் போவதும் நன்மையை நாடி செய்யப்படுகிற காரியம். சிலர்கள் ஜனாசாவுக்கு போவது தலையை காட்டுவதுக்கு, கல்யாண வீட்டுக்கு போறதும் ஜனாசாவுக்கு போறதுக்கும் என்னண்டா, குடும்பத்தில் நானும் வந்திருக்கிறேன், நானும் வந்துட்டு போயிட்டேன் என்று சொல்லி சொல்லட்டும்ங்கிறதுக்காக கொஞ்சம் பேர் போறது. இது எங்களுக்கே தெரியும், இது நிலைமை என்ன என்று தெரியும். இது மனிதர்களுக்கு காட்டுவதற்காக செய்கிற ஒரு விஷயம் என்பதும், முகஸ்துதிக்கான ஒரு விஷயம் என்பதும் எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. எனவே ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்கிற பொழுது நாம் சாதாரண ஒரு மையத்து தானே கலந்து போய் பார்த்துட்டு வாரோம் என்கிறது அல்ல. இது ஒரு இபாதத். நபி அவர்கள் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை என்று சொன்ன ஒரு விஷயம். நான் ஒரு முஸ்லிமாக இருந்தால் இன்னொரு முஸ்லிமுடைய ஜனாசா செய்தியை நான் கேள்விப்படுகிற பொழுது அந்த ஜனாசாவில் நான் கலந்து கொள்ள வேண்டும். என்னால் முடியுமாக இருந்தால், எனக்கு நேரம் இருந்தால், அவகாசம் இருக்கிற பொழுது நான் கலந்து கொள்ள வேண்டும். ஜனாசாக்களில் தராதரம் பார்த்து கலந்து கொள்வது, ஜனாசாக்களில் குடும்பத்திலே செல்வாக்குள்ளவர்கள் உதவி செய்தவர்களை பார்த்து கலந்து கொள்வது என்பது இது அல்லாஹுக்கும் மாற்றமான, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றமான ஒரு செயற்பாடு. எனவே இதை நாம் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த விஷயத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று வயுஜீபுஹு இதா தஆஹு, அவர் ஏதாவது ஒரு விருந்துக்கு அழைத்தால் அவருக்கு பதில் அளிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். இதிலே பல மசாலா பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒருவர் ஒரு விருந்துக்கு அழைக்கிறார், அந்த விருந்திலே ஹராமான நிகழ்வுகள் நடக்கிற பொழுது நாம் கலந்து கொள்ள வேண்டுமா, அல்லது ஹராமான பொருளாதாரத்தை கொண்டு செய்கிற விருந்துகளிலே நாம் கலந்து கொள்ள வேண்டுமா என்கிற தனியான பல பிரச்சனைகள் இதிலே இருக்கின்றன. ஆனாலும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவருடைய விஷயத்தில் ஒரு தெளிவாக இருக்கிற பொழுது, அவர் விருந்துக்காக எங்களை அழைத்தால் உலகாயுத காரணங்களை சொல்லி,
அல்லது அவருடைய எங்களுடைய தரங்களை பார்த்து இவருடைய விருந்துக்கு நாம் போவதா, அல்லது இவருடைய பழைய கோபங்கள், மனதிலே இருக்கிற பிரச்சனைகள், இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு முஸ்லிமுடைய அழைப்புக்கு பதிலளிக்காமல் விடுதல் என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அது மார்க்கம் எங்களுக்கு காட்டுகிற விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு செய்தியில் இது முதல் சாரார், அதாவது நோயாளிகளை நலம் விசாரித்தல் என்பது சுன்னா என்று சொல்லக்கூடிய சாரார் முன்வைக்கின்ற ஆதாரங்களில் முதலாவது ஆதாரம். இதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதிலே எல்லாமே கடமையான விஷயம் அல்ல. ஒருவர் தும்மினால் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது கடமை அல்ல. அதே போல ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாய கடமை அல்ல. எனவே இப்படி இருக்கிற பொழுது இதே விஷயத்தோடு சேர்த்து ரசூலுல்லாஹ் நோயாளிகளையும் நலம் விசாரிக்க செல்லுதல் என்கிற விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள். எனவே இது கடமை அல்ல, இது ஒரு சுன்னத்தான காரியம் என்கிற தீர்ப்புக்கு இந்த சாரார் வருகிறார்கள். இன்னும் ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியும் புகாரியிலே 5635வது செய்தியாகவும் முஸ்லிமிலே 2066வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பர்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பல வசனங்களிலே பல ரிவாயத்துகளிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 7 விஷயங்களை ஏவினார்கள், 7 விஷயங்களை விட்டும் எங்களை தடுத்தார்கள். அப்படி வருகிற பொழுது முதலாவது சொல்கிறார்கள், அமரனா பி இயாதத்தில் மரீல். நபி அவர்கள் எங்களுக்கு நோயாளியை நலம் விசாரிக்குமாறு ஏவினார்கள் என்கிற ஒரு செய்தியையும், அதே போல ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் ஒத்திபாயில் ஜனாசா ஒத்தஷ்மீத்தில் ஆத்தி, ஜனாசாவை பின்தொடர்தல், தும்மியவருக்கு பதில் சொல்லுதல், அழைப்புக்கு பதில் சொல்லுதல், சலாத்தை பரப்புதல், அதே போல ஒரு அநீதம் இழைக்கப்பட்டவருக்கு உதவி செய்தல், அதே போல சத்தியம் செய்த ஒரு காரியத்தை நிறைவேற்றுதல், இந்த விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு செய்யுமாறு ஏவினார்கள் என்கிற செய்தி. இந்த செய்தியிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிற இந்த 7 விஷயங்களில் ஏனைய 6 விஷயங்களும் கடமையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்ல, வேறு செய்திகள் ஊடாக அந்த செய்திகள் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படுகின்றன. எனவே இதிலே 7வது விஷயமாக நபி அவர்கள் சொல்லி இருக்கிற காரணத்தினால் இந்த இயாதத்துல் மரீல் என்கிற விஷயம், அதாவது நோயாளியை நலம் விசாரித்தல் என்கிற விஷயம் சுன்னா என்கிற நிலைப்பாட்டிற்கு இந்த அறிஞர்கள் வருகிறார்கள். இரண்டாவது கூற்று, இந்த நோயாளியை நலம் விசாரித்தல் என்பது ஃபர்து ஐன், கட்டாய கடமை, ஒவ்வொருவரும் கட்டாயம் செய்ய வேண்டியது. யாராவது ஒருவர் நோயுற்றிருக்கிறார் என்று தன்னுடைய குடும்பத்திலோ நண்பர்களிலோ சொந்தக்காரர்களிலோ யாரோ ஒருத்தர் நோயுற்றிருக்கிறார் என்று அறிந்தால் அவருடைய நோயை கட்டாயமாக விசாரிக்க செல்ல வேண்டும். விசாரிக்க செல்லவில்லை என்றால் இவர் குற்றவாளியாகுவார் என்பதுதான் ஃபர்து ஐனுடைய விளக்கம். ஃபர்து ஐன் என்றால் ஒவ்வொருவரின் மீதும் தனிப்பட்ட கடமை. என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பக்கத்து ரூம்ல, என்னுடைய சொந்தக்காரர்களில் யாராவது ஒருத்தர் நோயுற்றிருக்கிறார், அந்த நோயை நான் விசாரித்தாக வேண்டும். எனக்கு கேள்விப்படுகிறேன், அது போய் கேட்பதற்கு, விசாரிப்பதற்கு, அவரிடத்திலே பேசுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. எல்லா சந்தர்ப்பங்களும் இருந்தும் அதை நான் விட்டு விடுவேனாக இருந்தால் நான் குற்றவாளியாகுவேன் என்கிற கருத்திலே இருக்கக்கூடிய அறிஞர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய புகாரி கிரந்தத்திலே ஒரு தலைப்பிட்டிருக்கிறார்கள். பாபு வுஜூபி இயாதத்தில் மரீல், நோயாளிகளை நலம் விசாரித்தல் கடமை என்கிற பாடம் என்ற அடிப்படையில் அவர்கள் தலைப்பிட்டதை வைத்து அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நிலைப்பாடாக நோயாளிகளை நலம் விசாரித்தல் கடமை என்கிற நிலைப்பாட்டில் இருந்தது. அதற்காக அவர்கள் சில செய்திகளை கொண்டு வருகிறார்கள். புகாரியிலே அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி 5373வது செய்தியாக வருகிறது. அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்இமு அல் ஜாய, பசித்தவருக்கு நீங்கள் உணவளியுங்கள், வஉது அல் மரீத், நீங்கள் நோயாளிகளை நலம் விசாரியுங்கள், ஃபகுஃபு அல் ஆனி, ஒரு சிறை பிடிக்கப்பட்டிருப்பவர் அவருடைய விடுதலைக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்களை சொல்லுகிறார். இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவல் வினையை பயன்படுத்தி இருக்கிறார். அதிலே அம்ரு என்று சொல்லுவோம். அம்ருக்கு ஒரு தியரி இருக்கிறது உசூலிலே, அல் அம்ரு யக்ததி அல் வுஜூப், ஒரு விஷயம் ஏவப்பட்டால் அது கடமை என்பதை தேடும். அதாவது அகீமுஸ் ஸலா, தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஏவி இருக்கிறார். எனவே அதிலிருந்து எடுக்கப்படுகிற முடிவுதான் ஒரு ஏவல் வினை அரபு மொழியிலே ஹதீஸ்களிலே குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டால் அதிலே ஒரு கருத்து அது வாஜிப் என்பதை தேடும். அதுக்கு வேறு புறக்காரணிகளை கொண்டு அது வாஜிப் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்படுகிற பொழுது சில நேரம் அது விரும்பத்தக்கது என்கிற கருத்துக்கும் வரும். அது உசூலிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது அல் மரீல்,
நோயாளிகளை நலம் விசாரியுங்கள் என்று ஏவி இருக்கிறார்கள். எனவே ஏவல் என்பது கடமையை தேடக்கூடியது. இதற்கு முந்தைய செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரனா, எங்களுக்கு ஏவினார்கள், பிஐயாதத்தில் மறியல், நோயாளிகளை நலம் விசாரிக்குமாறு ஏவினார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது. எனவே ஏவல் என்பது ஒருவரின் மீது கடமையான செய்தி என்ற அடிப்படையிலே ஒருவரை நலம் விசாரித்தல் என்பது கடமை என்கிற நிலைப்பாட்டுக்கு சொல்லுகிறார்கள். இதுபோன்று பல செய்திகள் வருகின்றன. புகாரி அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 11445வது செய்தி. இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற 2955வது செய்தி. அதே போன்று முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற 2161வது செய்தி. புகாரியிலே வரக்கூடிய 1240வது செய்தி என்று சொல்லி நிறைய செய்திகள் இதற்கு ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். இவர்களுடைய கருத்தின் பிரகாரம் ஒருவருக்கு நோய் ஏற்பட்டால் அந்த நோயை விசாரித்தல் கட்டாய கடமை. ஒருவருக்கு நோயாளி என்று அறிந்தும் அவரை விசாரிப்பதற்கான வாய்ப்பு இருந்தும் சந்தர்ப்பம் இருந்தும் அவர் நோயை விசாரிக்க செல்லவில்லை என்றால், அல்லது குறைந்தபட்சம் அவரோடு பேசியாவது அந்த நோயை விசாரிக்கவில்லை என்றால் இவர் குற்றவாளியாக கருதப்படுவார் என்கிற ஒரு விஷயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக இதை யோசிக்க வேண்டும். நிறைய பேர் பக்கத்து ரூம்ல பக்கத்து பெட்ல சுகமில்லாமல் இருந்தா கூட எங்கட சோழியும் நாங்களும் எங்கட வேலையும் நாங்களும் அதை பற்றி கேட்கறதுக்கு கூட என்ன சிந்திங்க, என்ன குடிச்சிங்க, மருந்து எடுத்தீங்களா, மருந்துக்கு போனீங்களா, சந்திச்சிங்களா, இப்போ எப்படி உடல்நிலை எப்படி இருக்குது என்று சொல்லி விசாரிக்கிற அளவுக்கு கூட மனோநிலை இல்லாதவர்கள் என்கிற சமுதாயத்தில் இருக்கிறாங்க. ஆனா இது இங்கு பேசப்படுற விஷயம் சுன்னத்தா ஃபர்லான்னு சொல்லி விவாதிக்கப்படுது. இது கூடாதுங்கிறதோ அல்லது விரும்பத்தக்கதுங்கிறதையும் தாண்டி இது ஃபர்லு ஐன், ஃபர்லு கிஃபாயா என்கிற ஃபர்லு ஐன்ங்கிறது தொழுகையை போல, ஃபர்லு ஐன்ங்கிறது தொழுகையை போல. தொழுகையை விட்டால் அவர் எப்படி தனிப்பட்ட ரீதியில் குற்றவாளி ஆகிறாரோ அதே போல நோயாளியை நலம் விசாரிப்பதை விட்டால் அவர் தனிப்பட்ட ரீதியில் குற்றவாளி ஆகிறார். அப்படி ஒரு கருத்தில் விவாதிக்கப்படுகிற அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் எங்கட மனசுல என்ன இடம் பிடிச்சிருக்குது. நாங்க எப்படி இதை பார்க்கிறோம்? சொந்த தாய், சொந்த தந்தை, உம்மா வாப்பா, அவங்களோட நோய்களை விசாரிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கும் எங்களுக்கு நேரம் இல்லாத நிலைமை தான் நிறைய இருக்குது இன்றைக்கு. அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் வீட்டில் ஒய்ஃபுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, மற்ற நண்பர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் கடைசியாக இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உம்மா வாப்பா ஊரில் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உம்மா வாப்பாவோட பேசி எத்தனை நாள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களோட நோய்களை விசாரித்து அவங்களுக்கு ஏதாவது தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து எவ்வளவு காலம்னு சொல்லி நாம் சராசரியாக யோசித்தோம் என்றால் எங்களோட நிலைமை விளங்கும். அப்போ இது அடுத்தவர்களை நலம் விசாரித்தல் என்பதே சுன்னாவா ஃபர்லாண்டு விவாதிக்கப்படுகிற நேரம் ஒரு தாய் தந்தையர்களுடைய விஷயத்தில், குடும்ப உறவுகளுடைய விஷயத்தில், இரத்த பந்தங்கள் நானா தம்பியினுடைய விஷயத்தில், சாட்சி பெரியம்மாக்களுடைய விஷயத்தில், சாச்சா மாமாமாருடைய விஷயத்தில் அது எவ்வளவு முக்கியமாக இருக்கும் என்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். எனவேதான் இது இரண்டாவது சாராருடைய கருத்து. மூன்றாவது சாரார் இது ஃபர்லு கிஃபாயா என்று சொல்லக்கூடிய சாரார். அதாவது ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்களில் யாராவது ஒருத்தர் அவர்களை நோய் விசாரித்தால் போதுமானது. குடும்பத்தில் இருந்து ஒருவரும் விசாரிக்காத நிலையில் அவர் இருந்தால் எல்லோரும் குற்றவாளியாகுவார்கள் என்ற நிலையிலே வரக்கூடிய கருத்து. இந்த கருத்தை இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய மஜ்முஉல் ஃபத்தாவா என்ற நூலிலே 27வது பாகம் 412வது செய்தியிலே அவர்கள் 412வது பக்கத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள். இது போன்ற சில அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். இந்த மூன்று அறிவிப்புகளை வைத்து அல்லது இந்த மூன்று சாராருடைய கருத்துக்களையும் வைத்து நடுநிலையாக ஆய்வு செய்கிற அறிஞர்கள் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், இந்த மூன்றாவது கருத்து, அதாவது நோயாளியை நலம் விசாரித்தல் என்பது ஃபர்லு கிஃபாயா. யாராவது ஒருத்தர் அவரை விசாரிக்க வேண்டும். ஒரு ரூமில் 4 பேர் இருக்கிறோம், ஒருவர் நோயோடு இருக்கிறார், யாராவது ஒருத்தர் அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவரை விசாரித்து அவருடைய விஷயங்களை அறியல என்று சொன்னால் அந்த மற்ற 3 பேரும் குற்றவாளிகள் ஆகுவாங்க. மற்ற 2 பேரும் சேர்த்துத்தான் குற்றவாளிகள் ஆகுவாங்க. எனவே இது ஃபர்லு கிஃபாயா என்பதுதான் சரியான கருத்து அல்லது ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லு வாஜிப் என்று சொல்லக்கூடியவர்கள் வரக்கூடிய அந்த அம்ரு பியல், அதாவது அந்த ஏவல் வினை ஏற்கனவே இருக்கக்கூடிய சில ஹதீஸுகளுக்கு முரண்பாடாக அல்லது அந்த ஹதீஸுகள் இந்த அம்ரு என்பது, இந்த ஏவல் என்பது இஸ்திஹ்பாப், விரும்பத்தக்கது என்பதை தேடுகிறது என்ற அடிப்படையில் இதை ஃபர்லு கிஃபாயா என்ற தரத்திலே வைத்து நோக்குகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோயாளியை நலம் விசாரித்தல் என்பது
என்பது மிக முக்கியமான ஒரு வணக்கம். மேலே சொன்ன செய்திகள் எல்லாமே ஆதாரபூர்வமான செய்திகள். இன்னும் சில செய்திகள் பின்னால் வருகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே எந்த அளவு முக்கியத்துவப்படுத்தினார்கள் என்கிற செய்திகள். எனவே இந்த விஷயத்தை வைத்து பார்க்கிற பொழுது ஒருவருக்கு நோய் என்று ஏற்பட்டு விட்டால் அந்த நோயாளியை நாம் நிச்சயமாக நலம் விசாரிக்க வேண்டும். ஒரு ஆறுதலுக்காக நபி அவர்கள் எப்படியெல்லாம் விசாரித்திருக்கிறார்கள், யாரையெல்லாம் விசாரித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அடுத்தடுத்து இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இதிலே முதலாவது அவர்கள் சொல்லுகிறார்கள், இது நான் இடத்துல முஸ்லிம்களுடைய உரிமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களை மட்டுமல்ல காபிர்களையும் நலம் விசாரிக்க சென்றிருக்கிறார்கள். அந்த செய்தியை தான் முதலாவதாக கொண்டு வருகிறார்கள். வஆத குலாமன் கான யக்திமுஹு மின் அஹ்லில் கிதாப். நபி அவர்களுடைய காலத்தில் அஹ்லுல் கிதாபை சேர்ந்த யூதர்களை சேர்ந்த ஒரு சிறுவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அந்த சிறுவனுடைய மரண நேரம் வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டுக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய தலைமாட்டிலே உட்கார்ந்து இஸ்லாத்தின்பால் அவனை அழைக்கிறார்கள். அழைக்கிற நேரம் அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கிற பொழுது அந்த தந்தை சொல்கிறார், அத்தே அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்பட்டு விடு, வழிபட்டு விடு என்று அவர் சொல்லுகிறார். உடனே அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதே நொடியில் அவன் மௌத்தாகி போகிறான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னர் அவன் மரணித்து போகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனிடத்திலே இருந்து அந்த வீட்டிலே இருந்து வெளியேறி வருகிற பொழுது சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கத பி மினன் நார். என் மூலமாக இந்த சிறுவனை நரகத்தை விட்டும் பாதுகாத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து விட்டு வருகிறார்கள். இந்த செய்தி புகாரியிலே 1356வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அபூதாவுதிலே 3095வது செய்தியாகவும், நசாயி சுனனுல் குப்ராவிலே 8588வது செய்தியாகவும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி என்று ஷுஐப் அல் அர்னாவுத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தஹ்ரீஜிலே இதை சொல்லி இருக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது ஒரு முஸ்லிம் அல்லாதவருடைய வீட்டுக்கு நோய் விசாரிக்க சென்றிருக்கிறார்கள். அப்படி என்றால் முஸ்லிம்களுடைய விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு விவகாரம் இதில் எங்களுக்கு விளங்குகிறது. முஸ்லிம் அல்லாதவர்களுடைய விஷயத்தில் நபி அவர்கள் நலம் விசாரிக்க சென்றிருக்கிறார்கள் என்றால் இந்த நலம் விசாரித்தல் என்கிற விஷயத்தில் முஸ்லிம் அல்லாதவர் என்கிற வேறுபாட்டை நபி அவர்கள் காட்டவில்லை. இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு நலம் விசாரிக்க சென்றும் அங்கும் தன்னுடைய தாவாவை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரனை நலம் விசாரிக்க செல்லுகிற பொழுது அந்த இடத்தில் அவருக்கு இஸ்லாத்தை எட்டி வைப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தால், அதை பற்றி பேசுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தால் நாம் அதை பற்றி பேச வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல். இன்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விஷயம் எங்களிடத்திலே முற்றுமுழுதாக இல்லாமல் போயிருக்கிறது. நிறைய பேர் தொழில் நிமித்தம் அல்லது வேறு காரணங்களுக்காக குடும்ப உறவுகளோடு அல்லது நட்பாக பல மாற்று மதத்தினரோடு பழகுகிறோம். ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாத்தினுடைய நலவுகளை பற்றி எடுத்து நாம் பேசி இருக்கிறோமா, அவர்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறோமா, சொல்வதற்காக முயற்சித்திருக்கிறோமா என்று கேட்டால் நிறைய அது எங்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. குறைந்தபட்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ காலம் நாம் இஸ்லாத்தில் இருக்கிறோம், ஒரு 10-15 வருஷமாக ஒரு மாற்று மத நண்பரோடு பழகி கொண்டிருப்போம். அவருக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களோட தர்ஜுமத்து குர்ஆனை கொடுத்துருக்கிறோமா, குர்ஆனை வாசிச்சு பாருங்கன்னு ஏதாவது அன்பளிப்பு செஞ்சிருக்கிறோமா, அல்லது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் ஒரு நல்ல இஸ்லாமிய புத்தகத்தை அல்லது ஒரு நல்ல மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை கொண்டுள்ள விஷயங்களை ஒரு நல்லெண்ணம் ஏற்படுத்துகிற அளவுக்கு நாம் செய்திருக்கிறோமா, நட்பாக இருக்கக்கூடியவர். ஆனால் அவங்க நிறைய எங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, அவங்க நிறைய எங்களோட ஆர்கியூமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் அருள்பாலித்த ஒரு நிறைய பேர் இருக்கிறோம், இல்லாமலும் இல்லை. ஆனால் இன்று அந்த விஷயத்தில் இந்த தாவாவுடைய விஷயம் அது மௌலவிமாருக்கு அல்லது இந்த துறையில் உள்ளவர்களுக்கு என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறிப்போயிருக்கிறது. இந்த உம்மத்தினுடைய கடமை என்பதும் இந்த உம்மத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விஷயத்தை பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்தாலும் அதை எட்டி வையுங்கள் என்கிற அந்த பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது என்பதையும் நாம் மறந்திருக்கிறோம்.
அது தொடர்பான எந்த ஆயத்தங்களோ தயார்படுத்தல்களோ இல்லாத நிலையில்தான் இன்றைய சூழல் போய்கொண்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்கிற பொழுது கூட அவருடைய தலைமாட்டிலே உட்கார்ந்து இந்த மார்க்கத்தை சொல்லி இருக்கிறார்கள். அடுத்த செய்தியாக அவர் இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். வஆத அம்மஹு, நபி அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களை நலம் விசாரிக்க சென்றார்கள். ஓஹுவ முஷ்ரிக், அவர் முஷ்ரிக்காக இருக்கின்ற நிலையில் வஅரத அலைஹிமா அல் இஸ்லாம், இந்த ரெண்டு பேருக்கும், அந்த சிறுவனுக்கும் அந்த ரெண்டு பேருக்கும் நபி அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து காட்டினார்கள். ஃபஅஸ்லமல் யஹூதியு வலம் யுஸ்லிம் அம்முஹு, அவருடைய தந்தை சிறிய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்கிற ஒரு தகவலை சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை நாம் பார்க்கிற பொழுது புகாரியிலே 3884வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிமிலே 24வது செய்தியாக வருகிறது. அபூ தாலிப், எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து, இந்த தாவாவுடைய ஆரம்ப காலத்திற்கு, தாவாவுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து நபி அவர்களை சிறு வயதிலே பொறுப்பேற்றவர், 8 வயதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுப்பேற்றவர்கள் இந்த அபூ தாலிப். அதிலே இருந்து நபி அவர்களை தன்னுடைய சொந்த பிள்ளையை விட ஆழமாக நேசித்தவர்கள். தனக்கு வேறு பிள்ளைகள் இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருந்தவர்கள். நபி அவர்களுடைய நுபுவத்திற்கு பின்னால் நபி அவர்களுக்கு வருகிற தீங்குகளை தடுப்பதில் மிக பெரும் அரணாக இருந்தவர்கள் அபூ தாலிப். அவருடைய மரண நேரம் நெருங்கிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். போய் அவர்களுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து, ஐயம், என்னுடைய சிறிய தந்தையே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், கலிமத்தன் உஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ், இந்த வார்த்தையை கொண்டு உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் வாதாடுகிறேன், நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக பரிந்து பேசுகிறேன், இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்பொழுது அந்த அபூ தாலிபுக்கு பக்கத்திலே அபூ ஜஹலும் அப்துல்லா பின் அபி உமையா என்று சொல்லக்கூடிய 2 மக்கத்து குறைஷி காபிர்கள் இருவரும் இருக்கிறார்கள். இருந்து கொண்டு அவரிடத்திலே கேட்கிறார்கள், யா அபா தாலிப், தர்கபு அன் மில்லத்தி அபி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை நீ வெறுத்து கொண்டு போகிறீரா என்று கேட்கிறார்கள். நபி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அவர்களும் இதே விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக அந்த அபூ தாலிப் மொழிந்த கடைசி வார்த்தை அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் தான் இருக்கிறேன் என்ற நிலையில் அவருடைய உயிர் பிரிகிறது. அப்பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லஅஸ்தக்ஃபிரன்ன லக, உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பேன், மாலம் உன்ஹ அன்ஹு, அதை விட்டு நான் தடுக்கப்படுகின்ற வரைக்கும், நான் தடுக்கப்படுகின்ற வரைக்கும் நான் உங்களுக்காக இஸ்திக்பார் செய்து கொண்டே இருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரம்தான் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறான். மா கான லின்னபிய்யி வல்லதீன ஆமனு, நபிக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் ஐயஸ்தக்பிரு லில் முஷ்ரிகீன், இணை வைத்த நிலையில் மரணித்தவர்களுக்காக இஸ்திக்பார் செய்ய முடியாது. வலவ் கானு உலி குர்பா, அவர்கள் சொந்தத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி என்று சொல்லி அல்லாஹு தஆலா வசனம் இறக்குகிறான். அபூ தாலிபுக்கு நீங்கள் இஸ்திக்பார் செய்ய முடியாது என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த வசனத்துக்கு பிறகு அல்லாஹு தஆலா இன்னொரு வசனம் இறக்குகிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். தஅவா செய்யக்கூடிய அல்லது தஅவாவை விரும்பக்கூடிய, அடுத்தவர்களுடைய நலவை விரும்பக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற ஒரு அற்புதமான செய்தி. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே, நீங்க விரும்புகிற எல்லோருக்கும் உங்களால் நேர்வழி கொடுத்து விட முடியாது. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா, யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேர்வழி கொடுப்பான். நேர்வழி என்பது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. உங்களுடைய கடமை சொல்லிக் கொண்டிருப்பது தான், உங்களுடைய கடமை அதை எட்டி வைப்பது தான். இன்றைக்கு நாங்கள் தாவாவில் எப்படி நினைக்கிறோம் என்றால், இப்போ போய் ஒருவர்கிட்ட ஒரு பாவத்தை தடுத்தால் அடுத்த நிமிஷம் அவர் மாறிடணும், அடுத்த நிமிஷம் அவர் மாறிடணும். மாறல் என்றால் அவர் அப்படியே தூக்கியாச்சு, அவரை பற்றி இருந்த நல்லெண்ணம் எல்லாம் போயிட்டு, அவரை இனி ஒரு சபைக்கும் எடுக்கிறதில்லை, எந்த ஒரு நிர்வாகத்துக்குள்ளேயும் அவர் உள்வாங்கப்படக்கூடாது, அவர் இனி இந்த சமூகத்துக்குள்ளே வந்துடக்கூடாது என்கிற ஒரு மனோநிலை. பாவத்தை வெறுத்தல் என்பது வேறு, பாவம் செய்பவர்களை வெறுத்தல் என்பது வேறு. ஒரு மூமினிடத்திலே பாவத்தை வெறுத்தல் என்கிற பண்புதான் தாவாவின் ஊடாக இருக்க வேண்டும். பாவம் செய்பவர்கள் வெறுக்கப்படக்கூடாது. ஏனென்றால் பாவம் செய்பவர்கள் சில நேரம்
மனம் திருந்தி அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி கொடுத்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்து தௌபா செய்து மீண்டு விடலாம். ஆனால் பாவம் செய்பவர்களை நாம் வெறுத்து கொண்டு அவர்களுடைய விஷயத்தில் நாம் புறம்பேசிக் கொண்டு அவர்களை குரோதமாக பார்த்து கொண்டு அநியாயம் செய்து கொண்டு நாம் இருந்தோம் என்றால் சில நேரம் அவர்கள் மூலமாக நாங்கள் நரகத்துக்கு போக வேண்டிய, எங்களுடைய நன்மைகளை அள்ளி கொடுக்க வேண்டிய ஒரு துப்பாக்கியமான சூழல் ஏற்படும். எனவேதான் நேர்வழி என்பது அல்லாஹுடைய புறத்திலே இருந்து வரக்கூடியது. அதை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு தொழுகையிலும் எங்களுக்கு கேட்குமாறு கட்டளையிட்ட ஒரு விஷயம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேர்வழியை தந்துவிடு. நாங்கள் நேர்வழியில் இருக்கிறோம் என்பது ஆதாரபூர்வமாக நாம் நடக்கிற சில நடைமுறைகளில். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த வழியில் இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டும். நான் நேர்வழி பெற்று விட்டேன், இனி வழி தவற மாட்டேன் என்பது ஒரு முஃமினுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. எனக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை தந்திருக்கிறான். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்த அடிப்படையில் செயற்பட்டார்களோ, ஸலஃபு ஸாலிஹீன்கள் எந்த வழியை எங்களுக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே அல்லாஹு தஆலா எனக்கு நேர்வழி காட்டியதை போன்று அடுத்தவர்களுக்கும் நேர்வழி காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு மனிதன் கடைசி நேரம் வரைக்கும் அந்த நேர்வழியில் அல்லாஹ் என்னை நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்கிற விஷயத்திலும் ஆசைப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த செய்தியிலே அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு விஷயத்தை எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விஷயத்தின் ஊடாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஒரு முஷ்ரிக்காக இருக்கிற நிலையில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலம் விசாரிக்க சென்றிருக்கிறார்கள், கவலைப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஒரு முஃமினுடைய விஷயத்தில் நாம் எவ்வளவு அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும், அதே போல நாங்கள் மாற்று மதத்தினர்களோடு சேர்ந்து பழகுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது அவர்களுக்கும் இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டால் அவர்களையும் சென்று நாம் பார்க்க வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும், அவர்களோடு அன்பாக இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செய்தி எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளோடு நடந்து கொண்ட சில முறைகள் சம்பந்தமாக எங்களுடைய ஜாதுல் மஆத் என்கிற அந்த புத்தகத்திலே இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த செய்திகள் சில பலகீனமான செய்திகளாக இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகான யதுனு மினல் மரீதி வயஜ்லிசு இன்த ரஸிஹி வயஸ்அலு அன் ஹாலிஹி ஃபயகூலு கைஃப தஜிதுக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளிக்கு அருகாமையில் உட்கார்ந்து அவருடைய தலைமாட்டிலே உட்காருவார்கள். அவர்களுடைய நிலைமையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள் என்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது. இந்த செய்தி பல அறிவிப்புகள் ஊடாக பலகீனமான செய்தியாக வந்தாலும் ஒரு அறிவிப்பில் ஆயிஷா நாயகி அறிவிக்கின்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தியும் வருகிறது. 2693வது செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரம், மதீனாவுக்கு வந்த அந்த புதிரிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நோய்வாய்ப்படுகிறார்கள். அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே போய் அவர்களுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை நலம் விசாரித்த செய்தி வந்திருக்கிறது. ஆனால் நலம் விசாரித்தல், பிரார்த்தனை செய்தல் சம்பந்தமாக ஆதாரபூர்வமான செய்திகள் வருகின்றன. அதை நாங்கள் பின்னால் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலம் விசாரித்தல் சம்பந்தமாக அல்லது நோயாளிக்கு செய்கிற பிரார்த்தனைகள் சம்பந்தமாக சொல்லுகிற செய்தியை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை சந்திக்க சென்றால் வகான யம்ஸஹு பியதிஹி அல் யும்னா அலல் மரீத், நபி அவர்களில் அந்த நோயாளியின் மீது தன்னுடைய வலது கையை வைத்து தடவுவார்கள். அவருடைய தலையிலே அல்லது உடம்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவி விட்டு அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதிஹிபில் பஸ் வஷ்பி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா, இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் என்று உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரியிலே 5743வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவே ரப்பன் நாஸ், மனிதர்களுடைய இரட்சகனே, அதுஹிபில் பாஸ், இந்த நோயை நீ போக்கிவிடு, வஷ்பிஹி அந்த ஷாஃபி, இவருக்கு நீ சுகமளித்து விடு, நீதான் சுகமளிப்பவன், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக், உன்னுடைய சுகத்தை தவிர வேறு சுகமே கிடையாது, ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா, இதற்கு பிறகு நோய் அண்டாத, நோய் ஏற்படாத ஒரு ஆரோக்கியத்தை இவருக்கு நீ கொடுத்து விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். இது ஈமானோடு சம்பந்தப்பட்ட முஃமின்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆழமான கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எங்களுக்கு தெரியும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுகிற ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா சூரத்து ஷுஆராவிலே சொல்லி காட்டுகிறார். வைதா மரில்து ஃபஹுவ யஷ்பீன், நான் நோயுற்றால் அவனே என்னை குணப்படுத்துவான் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இந்த அடிப்படையில்
ஒரு நோய், எனக்கு எந்த நோய் ஏற்பட்டாலும் சரி, என்னுடைய உள்ளத்தில் வர வேண்டிய முதலாவது நம்பிக்கை, இந்த நோயை தந்தவன் அல்லாஹ், இதை குணப்படுத்துபவனும் அல்லாஹ் தான். அல்லாஹ் அல்லாத வேறு யாரின் மூலமாகவோ அல்லது அல்லாஹ் தடுத்த வேறு எந்த விஷயங்கள் மூலமாகவோ இந்த நோய் எனக்கு ஆரோக்கியம் கிடைக்க மாட்டாது என்கிற நம்பிக்கை ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். இன்று ஒரு நோய் ஏற்பட்டால் தர்காக்களுக்கு போவது, கபரடிகளுக்கு போவது, அங்கு போவது, இங்கு போவது, முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே போய் குறித்து பார்ப்பது, சாஸ்திரம் பார்ப்பது, ஓதி பார்ப்பது என்று சொல்லி நிறைய விஷயங்களில் எங்களுடைய ஈமானிய சமுதாயத்தினர் ஈடுபடுகிறார்கள். இன்னும் சிலர்கள் ஒரு நோய் ஏற்பட்டாலே எனக்கு இந்த டாக்டரிடத்தில் போனால் தான் குணமாகும் என்று அடித்து சொல்லுவார்கள். டாக்டரிடத்தில் போகக்கூடாது என்பதல்ல இங்கு சொல்ல வருகிற விஷயம். எப்பொழுது அல்லாஹுவை தாண்டி எனக்கு இவரிடத்தில் போனால்தான் இந்த நோய் குணமாகும் என்கிற நம்பிக்கை எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறதோ அது ஈமானுக்கு எதிரான நிலை. அவனுடைய உள்ளத்தில் இவரின் மூலமாக அல்லாஹ் குணப்படுத்துவான் என்பது வேறு, இவர்தான் குணப்படுத்த வேண்டும், இவரிடத்தில் போனால்தான் குணமாகும் என்பது வேறு. எனவேதான் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். நபி அவர்கள் இந்த துஆவில் முழுமையாக அதைத்தான் சொல்லுகிறார்கள். அல்லாஹும்ம ரப்பன்னாஸ் அதிஹிபில் பாஸ், யா அல்லாஹ் நீதான் இந்த நோயை போக்க வேண்டும், நீ இந்த நோயை போக்கிவிடு. வஷ்பிஹி அந்த ஷாஃபி, நீதான் நோயை குணப்படுத்தக்கூடியவன். அரபு மொழியிலே அந்த ஷாஃபி என்று சொன்னால் நீ குணப்படுத்தக்கூடியவன் என்று கருத்து. அதே நேரம் ஒரு பிரதிப்பெயர் லமீர் என்று சொல்லுவார்கள், அதற்கு பக்கத்தில் வருகிற ஒரு சொல் அலிப்லாமோடு சேர்ந்து வந்தால் அந்த ரஜுலுன் என்று சொன்னால் நீ மனிதன், அந்த ரஜுலு என்று சொன்னால் நீதான் மனிதன், நீதான்டாப்பா மனுஷன், நீ சூப்பரால் அப்படின்னு சொல்லி ஒருவரை மிகைப்படுத்தி சொல்லுகிற வார்த்தையர். நபி அவர்கள் அந்த ஷாஃபின், நீ குணப்படுத்துபவன் என்று சொல்லவில்லை, அந்த ஷாஃபி நீதான் குணப்படுத்துபவன், நோயினுடைய ஆரோக்கியம் முழுக்க உன்னுடைய கையில் தான் இருக்கிறது என்று நபி அவர்கள் அந்த ஈமானிய உறுதியை இந்த விஷயத்தில் சொல்லிவிட்டு அதை இன்னும் ஒரு வார்த்தையில் விளங்கப்படுத்துகிறார்கள். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக், உன்னுடைய ஆரோக்கியத்தை தவிர வேறு எந்த ஆரோக்கியமும் கிடையாது. நான் எவ்வளவுதான் கோடி செலவழித்தாலும், எத்தனை லட்சங்கள் தான் செலவழித்தாலும், இந்த உலகத்தில் எந்த மூலையில் உள்ள பெரியோரு ஸ்பெஷலிஸ்டை நான் சந்தித்தாலும் உன்னுடைய ஆரோக்கியம் சுகம் நீ எழுதவில்லை என்றால் சுகம் கிடைக்காது. இன்னைக்கு எந்த ஒரு ஆரோக்கியமும் கிடைக்காது. இந்த நம்பிக்கை படிப்படியாக இன்று மோமின்களுடைய உள்ளத்தில் இருந்து குறைந்து போயிருக்கிறது. ஏனென்றால் மார்க்க ரீதியாக செய்கிற சூரத்துல் ஃபாத்திஹாவிலே எல்லாவற்றுக்கும் மருந்துண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதை ஓதி அதன் மூலமாக பரிகாரம் தேடுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு நோய், ஒரு கஷ்டம், குடும்பத்திலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிற பொழுது அந்த பிரச்சனையை, நோயை அடுத்தவர்களிடத்தில் முறையிடுவதற்கு முன்னால் ஒரு பள்ளிவாயிலே, ஒரு முசல்லாவிலே உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு விட்டு அதற்கு ஆரோக்கியம் தேடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அந்த ஈமானிய உணர்வு நிறைய இல்லாமல் போயிருக்கு. எனக்கு அல்லாஹ் குணப்படுத்துவான் என்றால் அதுக்காக மருந்து செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதல்ல இங்கு அர்த்தம். நம்பிக்கை முழுக்க நாம் எங்கோ வைத்திருக்கிறோம், அந்த நம்பிக்கையினூடாக அதன் மூலமாக நாம் மருந்து செய்கிறோம், அந்த ஆரோக்கியம் தேடுகிறோம். அந்த ஆரோக்கியம் எங்களுக்கு சில நேரம் எதிராக அமைந்து விடுகிற அல்லது இருந்த வருத்தத்தை கூட்டி விடுகிற நிலையையும் இன்று நாம் பார்க்கிறோம். நோயாளிகள் நிரந்தர நோயாளிகளாகவே இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் குணப்பட்டதாக நிறைய விஷயங்களை நாங்கள் கண்டுகொள்ள முடியவில்லை. காரணம், ஒட்டுமொத்த நம்பிக்கை அவர்களுக்கு மருந்திலும் மாத்திரைகளிலும் ஏனைய விஷயங்களிலும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இந்த ஆழமான நம்பிக்கை, லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉ ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா, இதற்கு பிறகு எந்த நோயும் அண்டாத ஒரு ஆரோக்கியம், எந்த நோயும் ஏற்படாத ஒரு ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டல் என்பது மிக குறைவு. ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறோமா? காசு வேணும், பணம் வேண்டும், தேவைகளுக்காக கேட்டிருக்கிறோம். ஆரோக்கியம் என்பது ஒரு பெரும் நிஅமத். நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், அதிகமான மனிதர்கள் மறந்திருக்கிற ஆரோக்கியம் இரண்டு விஷயங்கள், நிஅமத்துக்கள். ஒன்று அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், ஆரோக்கியம், ஓய்வு நேரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஆரோக்கியத்தை பற்றி அல்லாஹ்விடத்தில் நாம் எத்தனை தடவைகள் கேட்டிருக்கிறோம் அல்லது சாதாரணமாக கடந்து போயிருக்கிறோம்? ஒரு நோய் ஏற்படுகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தல் என்பது மிக குறைவான. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒரு நோயாளியினுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்கிறார்கள். ஒரு நோயாளி நோயோடு இருக்கிற பொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் அந்த துஆ அங்கீகரிக்கப்படும்.
அங்கீகரிக்கப்படுகிற ஒரு பிரார்த்தனை அது, அவர் இஹ்லாஸாக கேட்கிற பொழுது. ஆனால் நான் நோயாளியாக இருக்கிறேன், வருத்தமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தல் என்கிற விஷயத்தில் நான் பொடுபோக்காக இருக்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிக்கு செய்த இன்னும் ஒரு பிரார்த்தனை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரியில் 5744வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இம்சஹில் பஅஸ ரப்பன் நாஸ், மனிதர்களுடைய இரட்சகனே, நீ இந்த நோயை துடைத்து விடு, போக்கிவிடு. பியதிக ஷிஃபா, உன்னுடைய கையில் தான் ஆரோக்கியம் இருக்கிறது. லா காஷிஃப லஹு இல்லா அன்த, உன்னை தவிர வேறு யாரும் இதை நீக்க முடியாது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிக்காக செய்த இன்னும் ஒரு பிரார்த்தனையை நாங்கள் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிக்காக செய்கிற இன்னும் ஒரு பிரார்த்தனையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோயாளியினுடைய பெயரை சொல்லி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க சென்ற பொழுது, அல்லாஹும்ம ஷ்ஃபி ஸஅதான், அல்லாஹும்ம ஷ்ஃபி ஸஅதன், அல்லாஹும்ம ஷ்ஃபி ஸஅதன், யா அல்லாஹ் நீ ஸஅதுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து விடு, நீ ஸஅதுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து விடு, நீ ஸஅதுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். எனவே நாம் யாராவது ஒருவரை நோய் விசாரிக்க சென்றால் அவருடைய பெயரை சொல்லி அல்லாஹும்ம ஷ்ஃபி ஹசன், அல்லாஹும்ம ஷ்ஃபி உமர், அல்லாஹும்ம ஷ்ஃபி அம்ர், இப்படி அவருடைய பெயரை சொல்லி அவருக்காக பிரார்த்தனை செய்வதும் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தருகின்ற ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இந்த செய்திகளில் எல்லாம் அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியிடத்திலே சென்றால் லா பஅஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நாடினால் இது உங்களுக்கு ஆரோக்கியமானதுதான், சுகமானதுதான், பரிசுத்தமானதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்லுவார்கள். இன்று நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்லுகிற பலர் இருக்கிற நோயை கூட்டுகிற அளவுக்கான ஆறுதல் தான் சொல்லுகிறார்கள். ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு இப்படித்தான் ஒருவருக்கு வருத்தம் வந்தது, நோய் வந்தது, 2 நாள் தான் உசிரோடு இருந்தார், 3வது நாள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க, 4வது நாள் மையத்தாத்தான் ஊட்டவன் வந்து சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பக்கத்தில் இருந்து கதைக்கிறது. அந்த மனுஷன் நொந்து நூலாகி இனி ஏலாதுன்ற ஒரு கட்டத்தில் இருக்கக்குள்ள பக்கத்தில் போயிருந்து கதைக்கிற வார்த்தைகள் எல்லாம் நெகட்டிவான வார்த்தைகள். சில நேரம் என்ன செய்வாங்க என்றால், நோயாளி பார்க்க வருவாங்க, நோயாளிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இவங்க 2 பேரும் பேசிக்கொண்டிருப்பாங்க. அவருக்கு அவரப்புறம் என்னென்னு கேட்கறதும் இல்லை, அவருடைய நோயை பற்றி விசாரிக்கிறதும் இல்லை. பேசுகிற வார்த்தை எல்லாம் என்னென்றால், இப்படித்தான் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க, இப்படித்தான் ஒருத்தர் ஆக்சிடென்ட் பட்டாரு, இப்படித்தான் ஒருத்தர் செஞ்சார், சின்னொரு வருத்தம் தான், இதாவது பெரிய வருத்தம், சின்னொரு வருத்தம், தலைவலின்று கொண்டு வந்தவரை மையத்தா தான் ஊட்ட கொண்டு போனேன், அதுக்கு பிறகு அவருக்கு கால் இல்லாமல் போயிட்டு சும்மா சுகரை செக் பண்ணாங்க, அடுத்த மாதம் கை 2 மாதம் ஒரு சைட் அப்படியே அடிச்சிட்டு அவருக்கு, அதுக்கு பிறகு அவரால் இயங்க இல்லாமல் போயிட்டு இப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிற வருத்தத்தை கூட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். லா பஅஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ், நீங்கள் கவலைப்படாதீர்கள், இது உங்களுக்கு நல்லதாக பரிசுத்தமானதாக இருக்கும். இன்னும் ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா பஅஸ தஹூர், லா பஅஸ் கஃபாரத்துன் வ தஹூர், நீங்கள் கவலைப்படாதீர்கள், இது உங்களுக்கு குற்றப்பரிகாரமாகவும் பரிசுத்தப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நோயாளிகளை நலம் விசாரித்தல் என்கிற விஷயம் எங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னதைப் போல கருத்து வேறுபாடுகளோடு அந்த கருத்துக்களில் இருந்து ஒரு ஃபர்து கிஃபாயாவான விஷயம். நாங்கள் முடியுமான அளவுக்கு ஃபர்து கிஃபாயா என்பது யாராவது செய்யட்டும் என்று நாம் காத்திருப்பதல்ல, அதை தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. யாருமே செய்யவில்லை என்றால் குற்றம், நான் அதை முந்திக்கொண்டு செய்தால் அந்த கடமையை, எல்லோருடைய கடமையையும் நிறைவேற்றி வைத்த நன்மை எனக்கு கிடைக்கும். எனவே அந்த அடிப்படையில் ஃபர்து கிஃபாயா என்கிற பொழுது அது சுன்னத்தை விட முக்கியமானது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். சிலர்கள் ஃபர்து கிஃபாயா என்று சொல்லித்தான் ஜனாசா தொழுகை கலந்து கொள்றதில்லை, அது ஃபர்து கிஃபாயா தானே என்று சொல்லி ஃபர்து கிஃபாயா என்பது சுன்னத்தை விட முக்கியமானது, அதாவது சுன்னத்துங்கிற தரத்தில் இருக்கிற விஷயத்தை விட முக்கியமாக செய்ய வேண்டியது, இப்படியாவது நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே நாம் அதை முதன்மைப்படுத்தி நாம் நோயாளிகளை நலம் விசாரிக்க வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த ஒழுங்குகளையும் துஆக்களையும் ஒரு நோயாளியினுடைய விஷயத்திலே நாம் செய்ய வேண்டும். நோயாளிகளுக்கு நாம் எப்பொழுதும் ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக, அவர்களுடைய நோய்களை குறைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நோய் ஏற்பட்டால் அந்த நோயினுடைய விஷயத்தில் நாங்கள் அவர்களுக்காக
அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதோடு எங்களுக்கு நோய் ஏற்படுகிற பொழுதும் எங்களுடைய நம்பிக்கை முற்றுமுழுதாக அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற உணர்வு வர வேண்டும். நோய் ஏற்பட்டால் தொழுகையை விட்டு விடுவது, ஏனைய வணக்க வழிபாடுகளை விட்டு விடுவது, இபாதத்துகளிலே சோர்ந்து விடுவது என்பது மார்க்கத்தினுடைய வழிகாட்டல் அல்ல. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மரணப்படுக்கையின் வேளையில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்களுடைய தோளிலே கையை போட்டுக்கொண்டு ஜமாஅத்து தொழுகையிலே கலந்து கொள்வதற்காக வந்தார்கள் என்கிற செய்தியெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். எனவே சாதாரண தலைவலி, சாதாரண காய்ச்சல், சாதாரண வருத்தங்களுக்கெல்லாம் தொழுகையை விட்டு படுத்துக் கொள்வதும் அல்லது இபாதத்துகளிலே பொடுபோக்கு செய்வதும் இவைகளெல்லாம் எங்களுக்கு பொருத்தமான விஷயங்கள் அல்ல. அதே நேரம் நோய் ஏற்படுகிற பொழுது நோய்க்குரிய சலுகைகளையும் மார்க்கம் எங்களுக்கு தந்திருக்கிறது. அந்த சலுகைகளை பயன்படுத்திக் கொள்வதிலும் தவறு கிடையாது. உது செய்ய முடியாவிட்டால், தண்ணீரை பயன்படுத்த முடியாவிட்டால் நாம் தயமும் செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அதே போல நோயாளிகள் சில நேரம் அவர்களுக்கு செல்ல முடியாத பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைகளை சேர்த்து தொழுதிருக்கிறார்கள். சுருக்கி தொழுதல் என்பது பிரயாணத்தில் மட்டும்தான். சேர்த்து தொழுவதற்கான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கிறது. எனவே இது போன்ற விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். எனவேதான் இந்த நோயாளிகளை நலம் விசாரத்தில், குறிப்பாக வெளிநாடுகளிலே இருக்கிற நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், எங்களுக்கு நாம் தான் உதவி. எங்களுக்கு நண்பர்களாக தோழர்களாக இருக்கக்கூடிய நாம் தான் நிறைய பேர் குடும்பங்களை விட்டு வந்திருக்கிறோம். சில நேரம் இங்கிருப்பவர்கள் குடும்பத்திடத்திலே தன்னுடைய நோய்களை சொல்லாதவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் அங்கிருப்பவர்கள் கவலைப்படுவார்கள், பிள்ளைகள் கவலைப்படுவார்கள், மனைவி அதை புரிந்து கொள்ள மாட்டால். அந்த அவதியை கூட சிரித்து கொண்டே மறைத்துக் கொள்கிற பல சகோதரர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய நிலைமை எங்களுக்கு பக்கத்திலே இருக்கிற பொழுது, ரூமிலே இருக்கிற பொழுது நிலைமை எங்களுக்கு விளங்கும். எனவே அந்த இடத்தில் எங்களால் முடியுமான உதவிகளை, அவர்களை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவதோ அல்லது வைத்தியர்களிடத்தில் கொண்டு போவதோ அல்லது எங்களிடத்தில் இருக்கிற மாத்திரைகளை கொடுப்பதோ, நிறைய பேருக்கு ஆறுதல் தேவைப்படும். இன்று இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஆறுதல் சொல்லுதல் என்கிற விஷயத்தில் எங்களோட சமுதாயம் பின்னிற்பது தான். ஒருவருக்கு நாம் கொடுக்கிற மருந்துகளை விட, நாம் செய்கின்ற பொருளாதார உதவிகளை விட இன்றிருக்கிற வெளிநாடுகளில் இருக்கிற எங்களுடைய சகோதரருக்கு தேவைப்படுவது ஆறுதல் தான். ஒரு நட்பாக, பாசமாக, அன்பாக அவர்களுடைய நிலைமைகளை புரிந்து பேசக்கூடியவர்கள் தேவைப்படுகிறார்கள். எனவே அந்த பேச்சுவார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதலாக, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லதாக இருக்கிறது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே இருந்து இறங்கி வந்த பொழுது நபி அவர்கள் தன்னுடைய நோயை, தனக்கு நடுக்கமாக இருக்கிறது, ஜம்மிலூனி என்று என்னை போர்த்துங்கள் என்று சொன்ன பொழுது போர்த்தி விட்டு அழகான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய அல்லாஹ் கைவிட மாட்டான். நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறீர்கள், மற்றவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கிறீர்கள், எனவே உங்களை கைவிட மாட்டான் என்ற இந்த ஆறுதலான வார்த்தைகளை சொல்லித்தான் நபி அவர்களை ஆற்றுப்படுத்துகிறார்கள். எனவே இந்த ஆறுதல் சொல்லுதல், ஆற்றுப்படுத்துதல் என்கிற விஷயம் இன்று முழுதாக எங்களுடைய சமுதாயத்தின் மத்தியில் இல்லாமல் இருக்கிறது. சில நேரம் நாங்களும் பிஸியாக இருக்கலாம், எல்லோருக்கும் வேலை தான், எல்லோருக்கும் பிரச்சனை தான், எல்லோருக்கும் சிக்கல்கள் இருக்கிறது தான், நாளைக்கு வேலைக்கு போக வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. ஆனால் இதே போல ஒரு நாள் எனக்கும் சில நேரம் உருவாகும். நானும் நோயுற்று படுத்த படுக்கையிலே இருப்பேன். அந்த நேரம் எனக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு அவனுடைய வேலை என்று அவன் ஓடித்திருந்தால் என் மனோநிலை எப்படி இருக்கும் என்பதை நான் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, இது நபி அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சுன்னா, மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல். அதே போல யாருக்காவது பொருளாதார ரீதியாக நோயுற்றிருப்பவர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் முடியுமான சகோதரர்கள் அந்த உதவிகளையும் செய்து அவர்களுக்கான உதவிகளை நீங்கள் செய்கிற பொழுது நிச்சயமாக அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலில் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தல் எவ்வளவு முக்கியமான ஒரு சுன்னா என்பதை இன்றைய தினம் நாம் எடுத்துக்காட்டி இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த விஷயங்களை பின்பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை முழுமையாக பின்பற்றி இஹ்லாஸோடு நடந்த நல்ல மக்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.